பண்ண போகிறோம். அதுக்கு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மாங்காயில் பாதி துருவி எடுத்திருக்கேன். 2 பேருக்குன்றதுனால பாதி மாங்காய் எடுத்திருக்கேன். ஒரு மாங்காய் முழுசாக ஒரு மாங்காய் போட்டால் 3லேருந்து 4 பேர் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு இருக்கும். மாங்காய் நல்லா புளிப்பாக இருக்கிறதுனால நான் பாதி மாங்காய் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையானது கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், வேர்க்கடலை 1 ஸ்பூன், உளுந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பருப்புங்க நிறைய போட்டால் தான் சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும், அதனால அதிகமாக சேர்த்துருக்கேன். வரமிளகாய் 3, கருவேப்பிலை, நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை கடைசியாக சேர்த்துக்கலாம். உளுந்து கடலைப்பருப்பு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் மற்றதை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வரமிளகாய், கருவேப்பிலை, இப்போது வேர்க்கடலை, கொஞ்சம் மஞ்சத்தூள் லைட்டாக போட்டால் போதும். அவ்வளோதான். இப்போது மாங்காய் சேர்த்தலாம். சாப்பாட்டில் உப்பு போட்டிருந்தா கம்மியாக உப்பு போடுங்க. சாப்பாட்டில் உப்பு சேர்க்கலைன்னா கொஞ்சம் அதிகமாகவே உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. லைட்டாக ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ நல்லா கிளறிட்டு நம்ம சாப்பாடு சேர்த்துக்கலாம். இப்போ சாப்பாடை இதில் சேர்த்துடலாம். இதெல்லாம் கலந்தாச்சு. மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மாங்காய் சாதத்துக்கு சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு எதுவுமே தேவைப்படாது. இருந்தாலும் ஏதாவது ஊறுகாய், உருளைக்கிழங்கு பொரியல், கத்திரிக்காய் பொரியல், இந்த மாதிரி ஏதாவது வறுவல் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் மாங்காய் சாதம் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.